வானத்திலிருந்து வந்த மோதிரம். விஜயநகரத்தின் வானம் அன்றைய மாலை வித்தியாசமாக இருந்தது. சூரியன் மறைந்த பின் நீலவானம் தங்க நிறத்தில் மாறிக்கொண்டிருந்தது. அரண்மனை கோபுரங்களிலிருந்து பறவைகள் வீடு திரும்பின. ஆனால் அந்த மாலை ஒரு புதிய நிகழ்வை வரவேற்கப் போகிறது என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. அரசர் கிருஷ்ணதேவராயர் அரசவையை முடித்து தனியாக நடந்து கொண்டிருந்தார். அரண்மனை தோட்டம் அமைதியாக இருந்தது. நீர்நிலையின் மேல் பிரதிபலித்த சந்திர ஒளி நெஞ்சை அமைதியாக்கியது. அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு மின்னல் போல ஒரு ஒளிக்கீற்று பாய்ந்தது. அரசர் மேலே பார்த்தார். அந்த ஒளி மெதுவாக கீழே இறங்கியது. அது ஒளியல்ல, ஒரு பொருள். அது வந்து அரசர் முன் விழுந்தது. மணலில் நழுவியபடி நின்றது ஒரு தங்க மோதிரம். அரசர் அதிர்ச்சியுடன் பார்த்தார். அது அவருடைய மோதிரம் அல்ல. அதிலே ஒரு வித்தியாசமான எழுத்து பொறிக்கப்பட்டிருந்தது. எதிர்காலத்தை கண்டறிய அறிவு என்னும் தீபம் மட்டுமே இருளை நீக்கும். அந்த வார்த்தைகள் அரசரின் மனதில் ஒரு கேள்வியை எழுப்பின. இது யார் அனுப்பியது? ஏன் எனக்கு? அவர் உடனே அரசவையை அழைத்தார். அந்த நேரத்தில் தெனாலிராமன் வருகை தந்தான். தெனாலி நின்றான், சிரித்தான், அரசரை வணங்கினான். அவன் பார்த்ததும் மோதிரம் மின்னியது போல தோன்றியது. அவன் கேட்டான், அரசே, இது உங்களை தேடி வந்தது போல இருக்கிறது. அரசர் சிரித்தார். வானத்திலிருந்து மோதிரம் விழுமென்றால் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்க வேண்டாமா? தெனாலி மோதிரத்தை எடுத்து ஆராய்ந்தான். அதில் ஒரு சிறிய வடிவம் இருந்தது. மலை உச்சியில் ஒரு ஒளி. அவன் கையை வானத்தை நோக்கி நீட்டினான். மோதிரம் சிறிது ஒளிர்ந்தது. அவன் சொன்னான், அரசே, இது மனித கைவினை அல்ல, இது ஒரு சோதனை. அது வானத்திலிருந்து விழவில்லை, அது உயர்ந்த அறிவிலிருந்து வந்தது. அவன் அந்த இரவில் மோதிரத்தை தன் வீட்டில் வைத்தான். ஆனால் நள்ளிரவில் அந்த மோதிரம் மின்னத் தொடங்கியது. அவன் கண்கள் மூடியது. அவனது கனவில் ஒரு உருவம் தோன்றியது. தங்க ஒளியில் நின்ற ஒரு தெய்வீக பெண். அவள் சொன்னாள், இந்த மோதிரம் ஒரு சோதனை தெனாலி. இது அரசரின் அறிவையும் நம்பிக்கையையும் சோதிக்க வந்தது. அது அவரின் உயிரையும் காப்பாற்றும். ஆனால் அதனை நம்புவது நீயாக இருக்க வேண்டும் என்று சொன்னது அந்த உருவம். அவள் கையை உயர்த்திய போது மின்னல் பிளந்தது. தெனாலி திடீரென விழித்தான். அடுத்த நாள் காலை அரசர் உணவு உண்ணும் முன் அந்த மோதிரத்தை தன் விரலில் போட்டார். அந்த நேரத்தில் ஒரு காவலர் ஓடி வந்தான். அரசே, நீங்கள் உண்ணும் உணவில் விஷம் கலந்துள்ளது. அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அரசர் பயந்தார். ஆனால் தெனாலி அமைதியாக சிரித்தான். அவன் சொன்னான், அரசே, மோதிரத்தை பாருங்கள். அந்த மோதிரத்தின் ஒளி கருமையாக மாறியிருந்தது. அது தெய்வீக எச்சரிக்கை. அந்த ஒளி அரசரை காப்பாற்றியது. அரசர் தெனாலியை நோக்கி கண்ணீர் மல்கச் சொன்னார். நீ இல்லை என்றார் இன்று நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். தெனாலி வணங்கினான். அரசே, நம்பிக்கை என்றால் அதுவே அறிவின் ஒளி. அதுதான் வானத்திலிருந்து வந்த உண்மையான மோதிரம். அந்த வார்த்தைகள் அரசரின் இதயத்தில் பதிந்தன. அரசவையில் ஒரு புதிய பாடம் பிறந்தது. அறிவு என்பது வானத்திலிருந்து வரும் ஒளி அல்ல, அது மனிதனின் உள்ளத்தில் மின்னும் நம்பிக்கை. சில சோதனைகள் வானத்திலிருந்து வரலாம், ஆனால் அதை தீர்ப்பது மனித புத்திதான். மீண்டும் சந்திப்போம் இதே மாதிரி 100 கதைகளில். நன்றி, வணக்கம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.